நமஸ்காரம். காமகோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியகோஸ் ரங்காவின் பணிவான அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற டாபிக் பெரியவா சொன்னது. நீங்கள் வேணால் பாருங்கோ, இங்கே இருக்கிற பகவான் சித்தீஸ்வரருக்கு ஒருத்தர் தன்னுடைய சொந்த செலவில் கோயில் கட்டுவார், அது நடக்கும் அப்படின்னது. இது நடந்தது 1928 வருஷம். மேட்டூர் பக்கத்தில் நெருஞ்சிப்பேட்டை அப்படிங்கிற கிராமத்தில் மகாபெரிவா கேம்ப் முகாமிட்டு இருந்தார். அங்கே பக்தர்கள்லாம் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தா. அப்போ இங்கிருந்தோ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கோஷம் அப்படி காற்றுல அடி பறந்து வந்தது. பெரியவா கேட்டா, இந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டா. உடனே பக்தர்களாக சொன்னால், இங்கே பக்கத்தில் பாலமலைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த மலை உச்சியில் சித்தேஸ்வரன் கோயில் இருக்குது. அங்கே ஏறுற பக்தர்கள்லாம் இப்படி தான் கோஷம் விடுவா அப்படின்னு. ஒன்று சிவன் கோயிலுக்கு போகும்போது கோவிந்தா கோவிந்தா கோஷமா, ஆச்சரியமாக இருக்கே, நானும் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பெரியவா சொன்னான். அந்த மலை ஏறணுன்னாக்கா 18 கிலோமீட்டர் நடக்கணும், 12 மைல் கிட்டத்தட்ட. கைடுக்கு ஆள் வேணும் அப்படின்னு ஒருத்தர் இங்கே வழிகாட்டியாக இருந்த ஒருத்தர் பெருமாள் கவுண்டர் அப்படிங்கிறவரை ஒருத்தர் அழைச்சிட்டு வந்தார், அனுபவத்தொண்டர். கவுண்டருக்கு அப்போ 25 வயசு இருக்கும். கவுண்டர் வழிகாட்ட பெரியவா ஆர்வமாக மலை ஏறி அந்த சித்தேஸ்வரரை தரிசித்தார். அப்போ சொன்னார், நீங்கள் வேணால் பாருங்கோ, இந்த சித்தேஸ்வரருக்கு ஒருத்தர் தன் சொந்த செலவில் பெரிய கோயில் கட்டுவார், அது நடக்கும் அப்படின்னு பெரியவா பக்தர்கிட்ட சொன்னான். பல ஆண்டுகள் இப்படி வேகமாக போயிடுத்து. கிட்டத்தட்ட 62 வருஷம் கழித்து, கிட்டத்தட்ட 1990 வருஷம் சேட்டு ஒருத்தர் சித்தேஸ்வர தரிசனத்துக்கு தான் வந்தார். அப்புறம் பார்த்து அவரே சந்தோஷப்பட்டு அவரே கோயில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணிட்டார். முதல்ல சொன்னேன் இல்லையா, 1928 வருஷம் வந்தபோது 28 வருஷம் பெரியவார் மேட்டூர் அணைக்கு பக்கத்தில் வந்துருந்தார். அப்போ ஒரு இடத்துல நின்றுட்டு, இந்த இடத்துல ஏதோ பொக்கிஷம் இருக்குது அப்படின்னாரு. அப்போ அர்த்தம் முடியல யாருக்கும் ஒன்றும். அங்கே இருந்த விளக்கமும் கேட்கலன்னு வச்சுக்கோங்க. 70 வருஷம் கழிச்சு, அதாவது இந்த சித்தேஸ்வரர் கோயில் கட்டி 8 வருஷம் கழிச்சு, அந்த மேட்டூர் அணையை எக்ஸ்பேண்ட் பண்ணது இதுக்காக அந்த இடத்த தோண்டினான். பார்த்தா உள்ளது ஒரு அனுமான் சிலை, ஒரு ராமன் சிலை, சீதா சிலைலாம் கிடச்சிது. அப்போ பெரியவா சொன்ன அர்த்தம் புரிஞ்சுது அவளுக்கு. 70 வருஷம் கழிச்சு எல்லா சிலையும் ஒரு லாரியில் ஏற்றிட்டு காஞ்சிபுரத்துக்கு கொடுத்துட்டு அதை பார்த்துட்டு பெரியவா ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போ அவளே சொன்ன, இது மாதிரி இந்த சிலைகள்லாம் நான் வச்சு நான் கோயில் கட்டலான்னு இருக்கோம், நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிண்டா. எல்லாம் நிச்சயமாக நடக்கும்னு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணினான். அது சரி, பெரியவா கேட்டால், நான் 1928 வருஷம் வந்தபோது எனக்கு வழிகாட்டினாரே ஒருத்தர் பெருமாள் கவுண்டரு, இப்போ சௌக்கியமாக இருக்காரா அப்படின்னு கேட்டா. வந்தோட சிரித்து போயிட்டா. நேற்று பார்த்த ஒருத்தரே மனசில் ஞாபகம் வச்சுக்க முடியல. அப்படி இருக்கும்போது 7 வருஷம் கழிச்சு தனக்கு வழிகாட்டின ஒருத்தர் பேரையும் சொல்லி பெருமாள் கவுண்டர்னு சொல்லி ஆச்சரியம் பெரியவா ஞாபகம் சக்தி பார்த்து. அப்புறம் அவள் சொன்னான், இப்போ அவருக்கு 95 வயசாக பெரியவா, இப்போது முடியாமல் நல்லா தான் இருக்காராண்ணா அப்படின்னு. அந்த பெரியவா ஒரு தாம்பாளத்தில் புது வஸ்திரங்களெல்லாம் வச்சு அவர்கிட்ட கொடுத்துருங்கோ, அதை நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்கோ அப்படின்னார். மகா பெரியவாளுடைய கருணைக்கும் ஞாபக சக்திக்கும் ஈடு இணையே கிடையாது. மகா பெரியவா சரணம்.